அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்று ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல காமுகன் வைத்த கெடு வந்துட்டோம். 32nd சாப்டர். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் நேற்று அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஞ்சநேயர் பறந்து வரும்போது 3 தடங்கல்கள் ஏற்படுது. அதையும் தாண்டி அவர் வந்துடுறாரு. இலங்கைக்குள்ளார அங்க லங்கினி அப்படிங்கிற ஒரு அறைக்கு தடுக்கிறா. அதையும் வந்து அவ ஓங்கி ஆஞ்சநேயரை அரைஞ்சரா. ஆஞ்சநேயர் திருப்பி அவளுடைய மார்பகங்கள்ல ஒரு அடி கொடுத்தோன்னே அவ தலை சுழன்று அப்படியே கீழே விழுந்தரா. அப்ப அவளுக்கு ஞாபகம் இருந்த பிரம்மா சொன்னது, என்று ஒரு குரங்கு உன்னை ஜெயிக்கின்றதோ அன்று முதல் இலங்கைக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்று வரை அப்படித்தான் இருக்கு. இலங்கைக்கு அழிவு மேல அழிவு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. அன்று முதல் இன்று வரை அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமும் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, சிறிது காலம் முன்பு தமிழர்களை அங்கே அங்கே போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழர்கள் நிறைய பேர் மாண்டு போனார்கள். அதெல்லாம் நமக்கு நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் இப்பயும் நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கு. ஓகே, அதுக்குள்ளார போனால் பாலிட்டிக்ஸ் ஆயிரும். அதனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஓகே, அப்புறம் இலங்கை முழுவதும் ஒவ்வொரு அரண்மனையாக தேடி பார்க்குறாரு. தேடி பார்க்கும்போது எங்கும் காணலை. மண்டோதரியை பார்த்தோன்னா ராவணேஸ்வரனோட அரண்மனையில் இது சீதையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கணம் அவங்களோட லட்சணங்கள் அந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அவங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. கேன் ஜாயின் அண்ட் நவன் போட்டுறேன். அதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அவர் மண்டோதரியை பார்த்தோன்னே சீதையாக இருக்குமோன்னு நினச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன இப்படி அயர்ந்து தூங்குறாங்க அங்கே ராமபிரான் சீதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது இப்படி அசந்து, அதுவும் இன்னொருத்தவங்க வீட்டில் ஒரு கடத்திட்டு வந்தவங்க வீட்டில் இப்படி தூங்குறாங்களேன்னு சீதையை பற்றி தவறாக ஒரு எண்ணம் வந்துடுது அவருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த கொடுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, எச்சி தூக்கத்தில் வழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அந்த கொடுவாய் வழிஞ்சிருக்கும் அவங்களுடைய வாயிலிருந்து. அதை பார்த்தோன்னே தான் அவருக்கு தெரியும் இது சீதை இல்லை. கணவனை பிரிந்து இன்னொருத்தனோட மாளிகையில் அயர்ந்து தூங்கி எச்சி வடிகிற அளவுக்கு தூங்கி இருக்காங்கன்னா இது சீதை இல்லைன்னு புரிஞ்சோன்னா அழுகையாக வந்துடும். இப்படி நினச்சிட்டோமே மாதாவை பற்றி அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே அழுதா அந்த கண்ணீர் கீழே விழவும் யாரோ வெளியாள் வந்திருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டுருவாங்க. அதனால வெளியில் அரண்மனையை விட்டு வெளியில் மரத்தில் தங்கி அழுது ஸ்ரீ ராமநாமத்தை ஜெபம் செய்து அதுக்கப்புறம் மனம் தெளிவு பெற்று மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயும் காணலை. அப்போ அசோகவன மரத்தில் தானே வானரங்கள்லாம் இருப்பாங்க. அதனால போய் அசோகவனம் அந்த வனத்தில் போய் அவர் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறது, எங்கே கொண்டு போய் அவன் ஒழிச்சு வச்சுருப்பான் அப்படின்னு யோசிக்கையில் உள்ளே இருந்து ஒரு குரட்டை சத்தம் மாட்டோம், ஒரு விபரீதமான சத்தம் கேட்குது. என்னடா இதுக்குள்ளே இருந்து இந்த விபரீதமான சத்தம் கேட்குதேன்னு உள்ள போய் பார்ப்பாரு. அங்கே ஒரு அழகான ஒரு பெண் அரச மரத்தடியில் உட்காந்து ராம ராமா நீ எப்போ வருவ அப்படின்னு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறத காதில் கேட்டோன்னே இவங்க தான் சீதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுருவாரு. சுற்றி அரக்கிங்கெல்லாம் டேர்ன்ஸ் வச்சு ஒரு குரூப் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்கினதுக்கப்புறம் இன்னொரு குரூப் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அந்த குரட்டை சத்தம் தான் அது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.
அப்ப ராவணேஸ்வரன் வர சத்தம் கேக்குது. அங்கேயும் பார்க்குறாரு, மாளிகையிலையும் ராவணேஸ்வரன் தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்பயும் வந்து சீதா சீதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹனுமானுக்கு தெரிய வந்துச்சு, இவன் தான் ராவணேஸ்வரன்னு. சீதைன்னு உயிரோட இருக்காங்க, அதனாலதான் இவன் இன்னும் தூக்கத்துல கூட அவங்கள பத்தி பிணற்றுகின்றான் அப்படிங்கிற இதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஹனுமான். அது மட்டும் இல்லை, சீதையை வந்து அவன் இன்னும் தொடலை, அவங்க தொட அனுமதிக்கலை, அதனால தான் அவன் இன்னும் அவங்க ஞாபகமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அவர் அப்பவே தெரிஞ்சுக்கிறார். இப்போ ராவணேஸ்வரன் சீதை நினைவு வந்தோடனே நடு சாமத்தில் வரான் சீதையை தேடி. அவன் எங்கே போவான்னு தெரிஞ்சுட்டே காவலர்கள்லாம் அவனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல், அவன் நடந்து வர வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்கள் எல்லாரும் பின்னாடியே ஓடி வராங்க. ராவணேஸ்வரன் கூட அவனுடைய காவலர்கள். அது வரைக்கும் நேற்று பார்த்திருந்தோம். இன்று தொடர்ந்து 32வது சாப்டரான காமுகன் வைத்த கேடு பார்ப்போம். இலங்கேசன் வருவதைக் கண்டதும் அரக்கிகள் திடுக்கிட்டு எழுந்து அப்பால் ஒதுங்கி நின்றனர். காமத்தால் அறிவிழந்து தவிக்கும் அவன் வருகை ஜானையின் மேனியை நடுங்கச் செய்தது. இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு மரத்தின் அடிபாகத்தில் சாய்ந்து உட்கார்ந்தாள். அருகில் வந்த ராவணன் பிரியை ஜானகி என்று அழைத்தான். சீதை தசரத ராமனுடைய மங்கள ரூபத்தை நெஞ்சத்திலே இருத்தி, பிரபு என்னை காப்பாற்றுங்கள் என்று கண்மூடி பிரார்த்தித்தாள். ஜானகி, என்ன யோசிக்கின்றாய்? நீ எதுவும் யோசிக்க தேவையில்லை, என் வார்த்தைகளை நம்பலாம். என்னை பார், உன் நினைவால் அல்லும் பகலும் புழுவை போல துடிக்கின்றேன். இந்த நெசியிலும் கண் வெளித்ததும் உன் நினைவு என்னை இங்கு அழைத்து வந்துவிட்டது. சௌந்தரியவதியே சௌந்தரியவதியே, உன் அழகு வீணாவதை நீ விரும்புகின்றாயா? தரையிலே படுத்து உடலை வருத்தி கொள்வதால் என்ன பயன் கண்டாய்? உன் அழகு மேனி மலிந்து விட்டதை காணும் போது என் கண்களில் உதிரம் பெருகுகின்றது. பஞ்சுமத்தை விரித்த கற்றல்கள் எத்தனையோ இருக்க, இந்த மரத்தடியில் வெறும் தரையில் படுப்பதில் என்ன சுகம் காண்கின்றாய்? நீ அணிந்திருக்கும் ஆடையை பார், அழுக்கு நிறைந்திருக்கின்றது. உன் தங்க திருமேனியை தழுவ பட்டாடைகள் மலை போல என் அரண்மனையில் குவிந்து கிடக்கின்றன. கணத்துக்கு கணம் என் உள்ளத்தில் காமத்தை தூண்டும் கோமளவள்ளி, உன் கேசம் அவிழ்ந்து கிடக்க என்ன பாபம் செய்தது? வாசனை நிறைந்த தைலங்களை தடவி நன்கு வாரி முடிக்க எத்தனை பணிப்பெண்கள் காத்திருக்கின்றார்கள் தெரியுமா? ஏன் இவ்வாறு அலங்கோல நிலையில் காட்சி தருகின்றாய்? என்னை துடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பதில் உனக்கு விருப்பமா? அல்லது உன் நாயகன் வந்து உன்னை மீட்டு செல்வான் என்று நம்பிக்கையா? ராமனிடம் நீ என்ன சுகம் கண்டாய்? எல்லோரும் தொட்டு வைத்த வில் அவன் தூக்கி நிறுத்திய போதுதானே முறிந்து விட்டது. அதில் என்ன வீரம் கண்டுவிட்டாய்? போகட்டும், அயோத்திக்கு அழைத்து சென்றானே, அங்கேயாவது உனக்கு சுகத்தை தந்தானா? இளையாள் மோகத்தில் கிழவன் சதி செய்து அவனுக்கு ராஜ்யம் இல்லை என காட்டுக்கு விரட்டி விட்டான். நிழலை போல பெண் தொடர்ந்த நீ காட்டிலே தான் சுகத்தை கண்டாயா? கனியும் கிழங்குமே ஆகாரம். சீதை, ராமன் உனக்கு கொடுக்க முடியாது போன சுகத்தை நான் தருகின்றேன். எழுந்திரு, இந்த கோலத்தை இப்பொழுதே துறந்து என்னுடன் அரண்மனைக்கு புறப்படு. குபேரனுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் உன் காலடியில் கொட்டுவதற்காக குவித்து வைத்திருக்கின்றேன். நாம் இருவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி ஆனந்தமாக பவனி வரலாம். இன்று ராவணன் காமத்தால் கலங்கி சிவந்திருந்த கண்களால் ஆசை ததும்ப அவளை பார்த்தான். வெறுப்பு தீ ஜுவாலையாக வீச அவனை பார்த்த ஜானகி பக்கத்தில் வளர்ந்திருந்த புல்லை கிள்ளி அவன் பார்வைப்பட வைத்தாள். பின்னர் அதை பார்த்து பேசுவது போல சொல்ல தொடங்கினாள். அடே காமுகா, எனக்கு நீ இந்த புல்லுக்கு சமமானவன். உன் அழிவு காலம் நெருங்கி விட்டது, அதனால்தான் இவ்வாறெல்லாம் பிதற்றுகின்றார்.
என் பிரபுவிடம் விளையாடுவது நெருப்புடன் விளையாடுவதற்கு சமமாகும். பாதாளத்தையே பிளந்து செல்லும் அவருடைய பானங்கள் உன்னை அழிக்க அதிக காலம் எடுத்துக்கொள்ளாது. ஜனஸ்தானத்திலே நிகழ்ந்த சங்காரத்தை அறிந்தும் நீ இவ்விஷயத்தில் துணிந்திருப்பது உன் அசட்டு தைரியத்தையே காட்டுகின்றது. உன்னுடைய செய்கையால் நீ மட்டும் அழியப் போவதில்லை, உன் வம்சமே பூண்டோடு அழியப் போகின்றது. அதற்கும் இடம் கொடுக்காதே. என் பிரபு ராகவன் கருணாமூர்த்தி ஜென்ம விரோதியாக இருந்தாலும் தம்மை சரணாகதி அடைவானேயாகில் அவனையும் ரட்சிக்கும் உத்தம குணத்தை உடையவர். நாட்களாகிவிட்டனவே என்று யோசிக்க தேவையில்லை. என்னை அழைத்து சென்று அவரிடம் ஒப்படைத்து மன்னிப்பு கேள். உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. உன்னை மன்னித்து அனுகிரகம் செய்வார். எனக்கு திருப்தி ஏற்படும் வகையில் ஏதாகிலும் செய்ய விரும்பினால் இதை செய். இது ஒன்றே என்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குக வல்லது. சீதையின் வார்த்தைகள் அரக்கனின் உள்ளத்தில் இதத்தை கொடுப்பதற்கு மாறாக அவன் கோபத்தை அதிகப்படுத்தியது. கை கால்களை உதறிக்கொண்டு ஆகா என்று கர்ஜித்தான். அடி பெண்ணே, எனக்கு புத்தி சொல்கின்றாயா? ராமன் வந்து உன்னை மீட்டு செல்வான் என்ற நப்பாசையே உனக்கு இவ்வாறு பேச செய்கின்றது. அதற்காக உன்னிடம் எனக்கு கோபம் இல்லை. என் பிரதாபத்தை அறிந்தும் நீ அந்த மானிடர்களிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றாயே என்று உன்மீதும் பரிதாபப்படுகின்றேன். கண்ணே, அவர்களால் இலங்கைக்குள் வர முடியாது. உனக்கு தெரியாதா? லட்சோபலட்சம் வீரர்கள் நடுக்கடலில் உள்ள தீவை கண்ணை இம்மை காப்பது போல காத்து வருகின்றார்கள். அவர்களுடைய காவலை மீறி ஒரு பிராணியும் இலங்கையில் நுழைய முடியாது. ராமன் உயிருடன் இருக்கின்றானா என்பதே சந்தேகம். ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்ட அவனுக்கு இருந்து ஒரே சொத்து நீதான். உன்னையும் இழந்த பிறகு அவன் எவ்வாறு தலை நிமிர்ந்து நடமாடுவான்? அவமானத்தாலேயே உயிர் துறந்திருப்பான். திரும்பி வர முடியாத பயணத்தை மேற்கொண்ட ஒருவனுக்காக நீ வீணாக துக்கம் கொண்டாடி உன் இமையை போக்கடித்து கொள்ளாதே. இளமை மீண்டும் திரும்பாது. அனுபவிக்க கூடியதை இந்த வயதில் அனுபவித்து விடுவதுதான் சிவாக்கியம். வைதேகி இத்தனை காலம் வராத ராமனா இனி வரப்போகின்றான். ஒரு காலம் வரமாட்டான் என்றான் ராவணன். சீதை இரு காதுகளின் கைகளால் பொத்தி கொண்டு அவனை கடிந்து பேசினாள். அடே, என் நாயகன் பற்றி இனியொரு முறை அவ்வாறு பேசாதே. காலனே அவரை கண்டு நடுங்குபவன் அன்றோ? என்னை தேடி எங்கெங்கு அழைகின்றாரோ என் நம்பிக்கை வீண் போகாது. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, ஸ்ரீராமன் என்னை கைவிட மாட்டார். அவரை அடைந்தே தீருவேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 5000 வருஷம் காத்திருக்க வேண்டி நேர்ந்தாலும் நான் மனம் தளர மாட்டேன். என் உறுதியை உன்னால் கொஞ்சமும் குலைக்க முடியாது. என் முன் நிற்காதே. உன்னை பார்ப்பதே பாவம். ஹே பாபி, போய்விடு, நிற்காதே. இப்பொழுதே போய்விடு. என் உடல் மீது உன் உடல் மீது பட்டு வரும் காற்று என் மேனியை தீண்டும் போது தேகமெல்லாம் எரிகின்றது. அத்தகைய பெரும் பாவி நீ. போய்விடு, என் முன் நிற்காதே. காமுகா, என்னை வதைத்தது போதும். என் தேகம் எரிகின்றதடா. போய்விடு, போ போ போ, நிற்காமல் போய்விடு என்று கத்தினாள். ஏ சுந்தரி, உன்னிடம் நான் எத்தனை ஆசை கொண்டிருக்கின்றேன் என்பதை உணராமல் பேசுகின்றாய். இந்த நிசியில் கண் விழித்ததும் உன்னை தேடி நான் ஓடி வந்திருப்பது அதற்கு சான்று. ராமனை நினைத்து கொண்டு என்னை விரட்டி அடிக்கலாம் என்று எண்ணுவாய். ஆனால் அதற்கு நான் கொஞ்சமும் இடம் தர மாட்டேன் என்பதை தெரிந்து கொள். இந்த கைகள் உன் அழகிய மேனியை தழுவ எத்தனை ஆசையாய் துடிக்கின்றன தெரியுமா? க்ஷண நேரத்தில் என் ஆசையை உன்னிடத்தில் நிறைவேற்றிக் கொள்ள என்னால் முடியும். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. நீயும் என்னிடம் ஆசை கொண்டு இருவருமாக சேர்ந்து இன்பத்தை அனுபவிப்பதே விரும்புகின்றேன். ஜானகி,
ஜானகி, இப்பொழுது நான் சொல்வது மிகவும் உறுதியான வார்த்தை. 10 மாத காலமாக நான் பொறுமையுடன் இருந்து வருகின்றேன். இப்படியே கடைசி வரை என்னை சமாளித்து விடலாம் என்று நினைக்காதே. இன்றிலிருந்து 2 மாதங்கள் உனக்கு கெடு தருகின்றேன். அதற்குள் நீ நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிடு. இந்த கெடு காலம் முடிந்ததும் நீ எனக்கு இணங்கவில்லை எனில் உன்னை விட்டுவிடப் போவதில்லை. எனக்கு பயன்படாத நீ வேறு யாருக்குமே உபயோகப்படக்கூடாது. ஆகவே உன்னை சித்திரவதை செய்து கொன்று எனக்கு காலை உணவாக்கி விடுவார்கள், இது நிச்சயம் என்று கனல் பறக்க கூறிய ராவணன் அங்கிருந்த அரக்கைகளை கோபத்தோடு பார்த்தான். அவனுடைய பார்வையின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் நடுநடுங்கி தரையில் விழுந்து அவனை வணங்கினர். நீங்கள் எதற்கு இருக்கின்றீர்கள், பொம்மைகளா? இவளுக்கு நன்கு புரியும்படி என் பிரதாபத்தை எடுத்து சொல்லுங்கள். என்னை விரோதித்துக் கொள்பவர் அடையும் துன்பங்களை விரிவாக சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக அரண்மனையை நோக்கி சென்றான். மரத்தின் மீது இருந்த ஆஞ்சநேயர் அங்கு நடப்பவற்றை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ராவனுடைய கொடுமை நிறைந்த வார்த்தைகளால் தேவி புழுவாய் துடிக்கும் போது அவரும் வேதனை தாங்காது தவித்தார். அப்போது கீழிறங்கி ராவணனை பிடித்து சித்திரவதை செய்து அன்னையிடம் வரம்புக்கு மீறி பேசியதற்காக மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும் என்று அவர் நெஞ்சம் துடித்தது. வெண்ணெய் திரண்டு வரும் சமயத்தில் தாழி உடைத்தார் போன்று காரியம் கெட்டுவிடுமே என்று மிகுந்த சிரமத்தோடு அந்த எண்ணத்தை அடக்கி கொண்டார். அன்னையை சந்தித்து பேசும் வரை அவர் வரவை ராவணன் அறியாதிருக்க வேண்டுமே. ஆகவே ஆஞ்சநேயர் பொறுமையுடன் தகுந்த சந்தர்ப்பத்தை நோக்கி மரத்தின் மீது காத்திருந்தார். ராவணன் அகன்றதும் அரக்கைகள் ஹாயா ஹூய் என்ன கூச்சலிட்டு கொண்டு அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்க்கவே பயமாக இருந்தது. ஒவ்வொருவரும் விசித்திர தேகத்தோடு கொண்டிருந்தனர். சிலருக்கு முதுகிலை தலை இருந்தது, சிலருக்கு ஒற்றை கண், இன்னும் சிலருக்கு வயிற்றில் வாய், வேறு சிலருக்கு கழுத்திலிருந்து கைகள் தொங்கின. இப்படியாக கோர ரூபத்தை கொண்ட அவர்கள் சீதையை சூழ்ந்து கொண்டு பலவிதமாக மிரட்டினார்கள். அவர்களால் என்ன துன்பம் நேருமோ என நடுங்கியவளாய் அமர்ந்திருந்த சீதையை அணைத்து கொண்டு, தாயே பயப்படாதே, இவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன் மீது இவர்கள் தங்கள் விரலை வைக்கவும் துணிய மாட்டார்கள். ராவனுடைய கோபத்தை நன்கு அறிந்தவர்கள் அன்றோ என்று ஆறுதல் கூறினாள் ஒரு மாது. அரக்கிகளுடைய ரத்தினமாக விளங்கும் அந்த பெண் யார் என்ற ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தார் அனுமான். 33rd சாப்டர். விபீஷணன் புத்திரி கண்ட விசித்திர கனவுகள். அரக்கிகள் ஜானகியை சூழ்ந்து கொண்டு பலவாறு கொடூரமான வார்த்தைகளால் குலை நடுங்க செய்த போது உத்தமனும் ராவணனுடைய சகோதரனுமான விபீஷணனுடைய புத்திரியான திரிஜடை என்பவள் சீதையை அணைத்து கொண்டு ஆறுதல் வார்த்தைகளை கூறினாள். பிறகு அரக்கிகளை பார்த்து, அரக்கிகளை நிறுத்துங்கள் உங்கள் பேச்சுக்களை. இவளை யார் என்று நினைத்தீர்கள்? உங்களுக்கு பசித்தால் உங்களுடைய உடலை பேய்த்து தின்னுங்கள். தெய்வாம்சம் நிறைந்தவள் என்பதில் தானே ராவணனால் அவளை நெருங்க முடியவில்லை. நீங்கள் அனைவரும் இவளை இம்சை செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. இன்று காலையில் தான் ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கண்டேன். அன்னப்பறவைகள் தாங்கிய செவிகையில் ராமரும் சீதையும் அருகருகே அமர்ந்து லக்ஷ்மணனுடன் செல்வதை பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் கழுதைகளும் பேய்களும் பூட்டிய தேரில் உடல் முழுதும் எண்ணெய் பூசிக்கொண்டு செந்நிற ஆடை உடுத்தி ராவணன் தெற்கு நோக்கி போக கண்டேன். இது கெட்ட சகனம். அரக்கர்கள் குலம் அழிய போகின்றது என்பதையே இது உணர்த்துகின்றது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ராமனால் அனுப்பப்பட்ட யாரேனும் இங்கு வரக்கூடும் ராமரால் அனுப்பப்பட்ட யாரேனும் இங்கு வரக்கூடும் என்றே தோன்றுகின்றது என்று தேற்றிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். திரிசடையின் கனவுகள் பேச்சுகள் எல்லாம் அன்னையின் வேதனையை சற்றும் தளர்த்தவில்லை. திரும்பவும் ராவணன் வந்தால் என்ன செய்வது? என்னால் அவனை எரித்து விட முடியாதா? ஆனால் ராமா, இது உங்களுடைய பொறுப்பல்லவா? அதை நான் எப்படி செய்ய முடியும்? அவர் இங்கு வர ஏன் இவ்வளவு கால தாமதமாகின்றது? ஒருவேளை திரும்பவும் நாட்டுக்கே சென்று விட்டாரோ? லக்ஷ்மணா, உன் அன்னைக்கு சமமான என்னை நீயும் மறந்தனையோ?
ஐ ஐயோ! இவர்கள் தூங்கி விழிப்பதற்குள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னுள்ளே பலவாறாக பேசியபடி தனது கூந்தலையே மரக்கிளையில் போட்டு முறுக்கி சுருக்கு கயிறாக்கி கொள்ளலாம் என்று அனுமன் அமர்ந்திருந்த சிம்சுபா மரத்தடியில் வந்து நின்றாள். அப்பொழுது சில சுப சகுனங்கள் மனதிற்கு தென்படவே தன் நினைப்பை மாற்றிக்கொண்டாள். கலங்கிய மனத்துடன் மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்தாள். இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அனுமனுக்கும் உடனே அன்னையை தேற்ற வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் அவ்வாறு திடீரென்று அன்னையின் முன் போய் நின்றால் அரக்கன்தான் மாய வேடத்தில் வந்திருக்கின்றான் என்று நினைக்க மாட்டார்களா? எதிர்பாராமல் ஒரு வானரம் எதிரில் நிற்பதை பார்த்து அலறிவிட்டால் அனைவரும் எழுந்து விடுவார்களே. பிறகு அன்னையிடம் தனியே பேச முடியாதே. இப்படி யோசித்த அனுமன் முதலில் சீதையின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று நினைத்தவராய் சீதைக்கு மட்டும் கேட்குமாறு ராம் ராம் என்று ஜெபிக்க தொடங்கினார். 33rd முடிஞ்சிருச்சு. 34th முதல்ல இந்த 2 சாப்டர்ல என்ன பார்த்தோம்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 34th சாப்டர் படிப்போம். ராவணன் வராரு. பின்னாடியே காவலர்கள்லாம் ஓடி வராங்க. ராவணன் அன்னையை பார்த்தோன்னே வர சத்தம் கேட்டோன்னே ஜானகி மாதா 2 கைகளாலையும் தன்னுடைய மார்பகங்களை மூடிக்கொண்டு மரத்தடியில் அப்படி சாஞ்சு என்ன கத்த போகிறானோ அப்படின்னு பயந்துட்டு அப்படி உட்கார்ந்துக்கிறாங்க. அவன் நடுநிசையிலையும் நான் உன் நினைப்பாக்கே உன்னை தேடி வந்திருக்கேன், நீ ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்கிற? அரண்மனைக்கு வந்தால் கோடான கோடு பட்ட ஆடைகள் இருக்கு, குபேரனுடைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு, உன்னுடைய கூந்தலை ஏன் இப்படி விரித்து போட்டுக்கொண்டு அலங்கோலமாக இருக்கிற? அங்கே அத்தனை பணி பெண்கள் இருக்காங்க, உன் கூந்தலை சரி செய்து விடுவாங்க, வாசனை தைலங்கள்லாம் தேய்ச்சி, நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ இருக்க மெலிஞ்சு போயிட்டு இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு, பாவமா இருக்கு. நீ ஏன் என்னோட இஷ்டத்துக்கு இணங்க மாட்டேங்கிற? நீ இன்னும் ராமன் வருவான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் வரமாட்டான். அவனால உனக்கு என்ன சுகம் கிடைச்சிச்சு? அவன் எதில் வீரன்? அவன் சாஞ்சி கிடந்த ஒரு பழைய காலத்து வில்ல எடுத்து நிமித்தி வச்சான், அது தானே முறிஞ்சு போயிடுச்சு. அப்புறமும் சரி நாட்டுக்கு அயோத்திக்கு கூட்டிகிட்டு வந்தான், உனக்கு என்ன செஞ்சிட்டான்? ஒரு கிழவன் இளமங்கையான சிற்றன்னையோட அவ சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு இவனை காட்டுக்கு அனுப்பிட்டாரு. இவன் நம்பி நீ காட்டுக்கு வந்த, அங்கே என்ன பழத்தையும் கனியைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு கொண்டு அவனோட இருந்த. இப்போ பாரு என்கிட்ட வந்துட்ட, நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். ஒரு 8 மாத காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணினாரு? அவர் உன்னை தேடியெல்லாம் வர முடியாது. அவர் உன்னை காப்பாற்றுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, நீ என் ஆசைக்கு இணங்கு. அனைத்து வைரங்களும் வைடூரியங்களும் நான் உனக்கு அரண்மனையில் கொட்டி கிடக்கு, எல்லாம் உனக்கு தான். 3 உலகங்களுக்கும் உன்னை நான் அரசியாக்கின்றேன். எல்லாரும் உனக்கு வேலை செய்வாங்க, உனக்கு எல்லா சுகத்தையும் தரேன் நான். நம்ம 2 பேரும் விமானத்தில் பறந்து உலகம் முழுக்க 3 உலகங்களையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்றாரு. ராமரை பத்தி இழிவாக பேசுறார். அவங்க அவனை ஒரு அவன் இவ்வளவு பேசுறவனை, இவ்வளவும் தரேன்னு சொல்றவனை ஒரு புல்லை பறித்து போட்டு அவனுக்கு முன்னாடி அவன் தெரிகிற மாதிரி, அவன் பார்க்குற மாதிரி ஒரு புல்லை பறித்து அவனுக்கு முன்னாடி போடுறாங்க. அவனை ஒரு புல்லுக்கு சமமாக அவங்க நினைக்கிறாங்க. அவன் இவ்வளவும் தரேங்கிறான், ஆனால் அவனை ஒரு சாதாரண புல்லாக நினைக்கிறாங்க அவங்க. எனக்கு நீ புல்லுக்கு சமம். இந்த புல்லு கதை முன்னாடியே நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்குன்னா, ஜானகியும் ராமபிரானும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல அயோத்தியில் இருக்கும் போது அவங்க அப்போ காக்கா ரூபத்தில் காகேஸ்வரன் அப்படிங்கிற அசுரன் வருவான். அவன் இந்திரனோட பையன். அவன் இந்திரனுக்கும் அரக்கிக்கும் பிறந்த ஒரு பையன் காகாசுவரன் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து பறந்து வரும்போது சீதையின் அழகை பார்த்து அவ தோள்ல வந்து உட்காந்து ராமபிரான் வந்து சீதையின் மடியில படுத்து அயர்ந்து தூங்கிட்டு இருப்பார். இவன் சீதை தனியாக தானே முழிச்சிருக்காங்கன்னா அவங்க தோள்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்களால சத்தம் போட்டு விரட்டவும் முடியாது. அவன் குனிந்து அவங்க மார்பகங்கள்ல தோள்ல இருந்துக்கிட்டு கொத்திருவான் அவங்க மேல உள்ள ஆசையினால. அவனை வந்து இவங்க சத்தம் போட்டால் ராமபிரான் முழிச்சிருவாங்களேன்னு இவங்க அந்த வலியையும் வேதனையும் பொறுத்து கொண்டு இருப்பாங்க சீதாதேவி. அந்த ரத்தம் மார்பகங்கள்லேருந்து ராமபிரானுடைய தோள்களில் வடிஞ்சிரும் அந்த ரத்தம். அந்த ரத்தம் வடிஞ்சோன்னு அவர் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு நிலைமையை புரிந்து கொண்டு அவர் ஒரு புள்ளை வந்து இப்போ எவ்வளோ சொல்லுவார். அவனுக்கு வந்து என்ன இப்படி செய்கிற அப்படின்னு ராமபிரான் வந்து இந்த காகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சீதாதேவி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லுவார். இல்லை, எனக்கு அவங்க மேலே அவ்வளோ ஆசை, நான் அவங்கள அடைஞ்சே தீர்வேன் அப்படின்மா. என்னோட நீங்கள் பொறுக்குவாங்க, உங்களை நான் கொன்னுட்டு நான் சீதையை அடைவேன் அப்படின்லாம் பேசுவான். அவர் ஒரு புல்லை தான் பறித்து போட்டுட்டு போடுவார். அந்த புல்லை அவனை விரட்டிகிட்டே போவான். அவன் எல்லா லோகங்களுக்கும் போவான். பிரம்மதேவன்கிட்ட போய் கெஞ்சுவான். பிரம்மதேவன் சொல்லிடுவார், ராமனுடைய பானம் வருது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்திரன் கிட்ட ஓடுவான், நான் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ செய்தது தவறு, ராமபானத்தை எதிர்த்து நானும் செய்ய முடியாது அப்படின்ட்டுருவார். அப்புறம் ஒரே வழிதான் இருக்கு, நீ ராமரே சரணடை, அப்போதான் அவரால் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டுருவார். அந்த காகாசுரன் திரும்ப வந்து ராமருடைய கால்களில் வந்து விழுந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சும் போது வந்த என்கிட்ட இருந்து புறப்பட்ட ஆயுதம் புறப்பட்டது தான், திரும்பி நான் வைத்து கொள்ள முடியாது. அதை ஏதோ உன்னுடைய ஏதாவது ஒரு பாகத்தை வந்து அது எடுத்துட்டு தான் அது திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிடுவார். என் கால்களை நான் வந்து திரும்ப பிரம்மலோகத்துக்கு போகணும், இந்திரலோகத்துக்கு போகணும், அதனால இறக்கைகளை எல்லாம் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, என்னுடைய ஒரு காலை வேணா எடுங்க அப்படின்னு சொல்லும் அந்த காக்கா. சரின்னு ஒரு காலை மட்டும் அந்த அந்த பானம் அந்த புல்லு ஆயுதம் வந்து அவனுடைய ஒரு காலை முறித்துட்டு போயிடும். அந்த அவ்வளோ பவர் அந்த புல்லுக்கு ராமர் கொடுத்துருந்தார். ராமருடைய சக்தி அந்த புல்லை வந்து ஒரு ஆயுதமாக போக முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு புல்லாக அவனை நினைக்கிறா சீதாதேவி. இந்த புல்லுக்கு நீ சமம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ராமர் வருவார், நீ நினைக்கிற வரமாட்டார்னு. அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு ஜனஸ்தானத்தில் வந்து உன்னுடைய தம்பிகளையும் கரணையும் துவேஷனையும் அவர் அழித்து, அது மட்டும் இல்லை என்ன 14,000 வீரர்களையும் ஒரு முகூர்த்த நேரத்தில் அவர் அழித்தது உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ வீராப்போடு அப்படி பேசிக்கிட்டு இருக்க, அது உன்னுடைய திமிரையும் அகம்பாவத்தையும் அது காட்டுது. அது மட்டுமல்ல, அது நீ உன்னுடைய போலி தைரியத்தை அது காட்டுது. நீ உண்மையை உணராது நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவர் வந்தார், அவருடைய ராமபானத்தை நீ அறிய மாட்ட. வந்து உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு, அது உன்னை மட்டும் அழிக்காது, நீ உன்னுடைய சந்ததிகரையும் அதை அழிச்சிரும் அப்படின்லாம் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு இன்னும் அவனை சமாதானப்படுத்தும் அந்த வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் இன்னும் கோபமாயிறான். இன்னும் கோபமாயிட்டு அவர் திரும்பியெல்லாம் வரமாட்டார். ஏன்னா 8 மாத காலமாக வராதவரா இனிமே வரப்போகிறாரு. அவர் வந்து அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை, நீ மட்டும்தான் அவருடைய சொத்தாக இருந்த, ஒன்று நான் கடத்திட்டு வந்துட்டேன், இனிமே அவர்கிட்ட எதுவும் இல்லை. அவர் ஒன்று செத்து போயிருப்பார், எதுவுமே இல்லாமல் செத்து போயிருப்பார். இல்லைன்னா அவர் நாட்டுக்கே அவர் திரும்பி போயிருப்பார். உன்னை தேடி பார்த்துருப்பார், நீ இல்லை இன்னொன்று திரும்பி போயிருப்பார். அதனால நீ அவரை நம்பிக்கிட்டு இருக்காத. நான் இப்படியே வந்து வந்து உன்கிட்ட கேட்டுட்டு போவேன்னு நினைக்காத. 8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு 2 மாதம் கெடு உனக்கு தரேன், நீ இப்படியே சமாளிக்கலான்னு நினைக்காத. அதுக்குள்ளார நீ என் வார்த்தைகளுக்கு இணங்கி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ இப்போ நினச்சா கூட நான் வந்து உன்னை இப்பயே அடைய முடியும்.
ஆனா நீனும் சம்மதிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உன்ன கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் 2 மாசம் உனக்கு டைம், அதுக்குள்ளார நீ வந்துரணும். இல்லன்னா நான் வந்து என்னுடைய அரக்கர்கள் உன்ன வெட்டி மாமிசமாக்கி எனக்கு காலை உணவாக உன்ன தந்துருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்த அரக்கிங்களா, நீங்கலாம் என்ன பொம்மைகளா? என்ன செய்றீங்க? அவள வந்து அவளுக்கு எடுத்து சொல்லி, என்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் எடுத்து சொல்லி, அவள சம்மதிக்க வைங்க. இல்லன்னா அ உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறார். ஆம், இவ அழறா, என்ன நீங்க வந்து ஆம், என்னை தேடிட்டு அங்கிட்டே போயிட்டீங்களா? லக்ஷ்மணா, நீ என்னை ஒரு தாய்க்கு சமமா நினைச்சியே. ஆம், நீனும் வந்து என்ன என்னை மறந்துட்டு அண்ணனோட போயிட்டியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே துக்கத்துல ஆழ்ந்திருக்காங்க. எல்லா அரக்கிகளும் ஏன்னு வந்து மிரட்ட வராளுக. அப்ப வந்து விபீஷணனுடைய மகளான ராவணனுடைய தம்பி விபீஷணன் ஒரு உயர்ந்த மனிதர். அவருடைய மகளான திரிசூலை, அவங்க பேர் என்ன? ஆம், அவளை அணைத்து கொண்டு ம், அ, ஜானகி தேவி வந்து அணைத்து கொள்றாங்க. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். திரின்னு வந்துச்சு. திரிஜடை. அவங்க பேரு திரிஜடை. அவங்க வந்து ஆம், ஜானகி தேவியை அணைத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மற்ற அரக்கிங்கள் எல்லாம் வந்து பார்த்து சொல்றாங்க, இவளை நீங்க மிரட்டலாம்னு நினைக்காதீங்க. ஹம், அஹ், இவ அப்போ ஜானகி கிட்டே அவங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆபத்து கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆபத்து கொடுத்தா ராவணன் இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டான். அதனால இவங்களால உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த அரக்கிங்களை பார்த்து தெரிஜடை சொல்றாங்க, ஆம், ஆமா, நீங்க பாருங்க, இவங்க மகாலட்சுமியின் உருவம், இவங்க மகாலட்சுமியின் அவதாரம் இவங்க. ஆம், இவங்களுடைய திவ்ய தேஜஸ் வந்து ராவணனாலே இவங்களை நெருங்க முடியல. அதனாலதான் தூரத்துல இருந்துகிட்டு கத்திட்டு போறான். ஆம், அதனால இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு காலையில ஒரு கனவு கண்டேன். அதுல வந்து இவங்க 2 பேரும் அன்ன பறவையில ராமபிரானும் சீதாதேவியும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து வானத்துல பறந்து போறாங்க. பின்னாடி அதுல லக்ஷ்மணன் நின்னுகிட்டு போறாரு. அதே சமயத்துல உங்க எல்லாருடைய அரசனான ராவணன் வந்து கழுதை கழுதையும் வாகனத்துல உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி தெற்கு நோக்கி, தெற்குல தான் இவருடைய இருப்பிடம் இருக்குது. யாருன்னா இந்த அரகாசுரன் இல்லையா, அவர் பேர் என்ன? இந்த எமலோகமும் யம தர்மராஜனுடைய இருப்பிடம் தெற்கு நோக்கி இருக்கு. அதனால அங்க போறத நான் பார்த்தேன். அதனால நீங்க வந்து இது வந்து ஒரு கெட்ட சகுனம். அதனால நீங்க அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அணைத்து கொள்றார். அதுக்கப்புறமா எல்லா அரக்கிகளும் அங்கிட்டு போயிடுறாங்க. திரிஜடையும் அங்கிட்டு போயிடறா. இந்த மாதிரி ஒரு நிலையில என்ன வச்சுட்டீங்களே, நீங்க என்னை காப்பாற்ற வரமாட்டீங்களா? இந்த மாதிரி அவதூறு பேச்சுக்கள் எல்லாம் நான் ராவணன் வந்து இன்னும் திரும்பி மறுபடியும் வரப்போறானோ என்னமோ அப்படின்னு பயத்துல அவங்களுடைய தலைமுடியையே சுருக்கு கயிறாக மாற்றி ஹனுமான் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த மரம் வந்து விம்சுபா மரம், அந்த மரம் பேரு. ஆம், அந்த அந்த மரத்துக்கு இதுலயே தன்னுடைய முடிய வந்து அதுல மாட்டி
தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு கூந்தலையே மரக்கிளையில வந்து சுருக்கு கயிறாக மாற்றுறாங்க. சிம்சுபா அந்த மரம் பெயர் தான் பார்த்தேன், சிம்சுபா. அந்த மரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்சுபா மரம் வந்து அப்படியே சில்வர் கலர்ல அதோட லீவ்ஸ் இருக்கும். அது இலங்கையில தான் நிறைய மரங்கள் அந்த சிம்சுபா மரம் இருக்கு. இப்பயும் சில மரங்கள் அங்கே சிம்சுபா மரம் இருக்கு. உயர்ந்த மரங்களாக இருக்குது, நிழல் தரக்கூடிய மரங்களாக இருக்கு. அப்படி சில்வர் கொஞ்சம் கிரீனிஷ் ஆஷ் கலர்ல இருக்கு அதோட லீவ்ஸ் எல்லாம். அப்போ வந்து அந்த அந்த மரத்துக்குள்ள தான் அந்த வானரமாகிய ஹனுமான் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு கீழே இவங்க முடி அதுல தொங்க போட்டு சுருக்கு கயிறு போட்டுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பொழுது சில சில சுப சகுனங்கள் வந்து ஏற்படுது. பறவைகள் வந்து பாட்டு பாடுறது, தென்றல் காற்று வீசுறது, அவங்க மனசுக்கு வந்து சில சுப சகுனங்கள் ஏற்படுது. அதனால அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அந்த மரத்திலே ஓரமாக சாஞ்சு கவலையோட உட்காந்துடுறாங்க. ஐயோ, இவ்வளோ வேதனையோட டிப்ரெஷன்ல இருக்காங்களே, இவங்களை சரி பண்ணணும், இவங்கள்ட்ட பேசி நம்ம ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு அனுமன் வந்து உடனே குதிக்காம யோசிக்கிறார். நம்ம இப்போ உடனே ஒரு வானரம் குதிச்சு அவங்க கிட்ட பேசினா அவங்க வந்து கத்தியறலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு அரக்கன் தான் மாறு வேடத்துல வந்திருக்கான்னு நினைச்சிடலாம். அதனால அவங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்திலே உட்காந்துட்டு ராமநாமத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு ஹனுமான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் இன்னும் ஒரு சாப்டர் பார்த்துருவோம். அன்னையிடம் சேர்ப்பித்த கணையாழி 34வது சாப்டரு. சோகமே உருவாக இருந்த சீதையின் செவிகளில் தேன் ஊற்றியதைப் போல இருந்தது இந்த ராமநாம ஒளி. எங்கிருந்து வருகின்றது இந்த குரல்? சற்று முற்றும் பார்த்தாள். மானை போல மருண்டு விழித்தன கண்கள். தொடர்ந்த அனுமான், இக்ஷவாகு குல திலகமும் பராக்கிரமசாலியும் நீதி நெறி வழுவாதவரும் ரிஷிகளின் குணத்தை ஒத்தவரும் தான தர்மங்களில் சிறந்தவருமான தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரனான் ஸ்ரீராமன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். வில்வித்தைகளில் அவருக்கு நிகர் அவரை. தனது தந்தை கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தனது பத்தினி மற்றும் தனது சகோதரனோடு காட்டுக்கு வந்தவர். அந்த கானகத்தில் பொன்மான் ஒன்றை மாயமானை அனுப்பி சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். தன்னுடைய பிரிய மனைவியை காணாமல் ராமன் தேடி வரும் வழியில் வானர தலைவன் சுக்ரீவனுடன் தோழமை பூண்டார். சுக்ரீவனின் சகோதரன் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்து வைத்தார். அதற்கு நன்றி கடனாக அன்னையை தேடுவதில் உதவி புரிவதாக வாக்களித்திருந்தார் எங்கள் அரசன் சுக்ரீவன். அவரது ஆணைப்படி 4 திசைகளிலும் அன்னையை தேடி வானரங்கள் புறப்பட்டிருக்கின்றன. ஜாம்பவானின் சொல்படி இந்த திசை நோக்கி வந்த நான் தனது கூறிய பார்வையால் தாங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் என்று சம்பாதி பறவையும் சொன்னதை தொடர்ந்து இந்த சமுத்திரத்தை கடந்து தங்களை காண வந்துள்ளேன். தங்களை கண்டுவிட்டதே என் பாக்கியம் என்று விருத்தாந்தங்களை கூறி முடித்தார். இப்படி அனுமன் கூறி முடித்ததும் சீதையின் முகத்தில் சந்தோஷமும் சந்தேகமும் மாறி மாறி தோன்றியது. தனது உயிர் தியாகத்தை தடுத்து நிறுத்திய அந்த மகா உத்தமரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தோன்ற சிம்சுபா மரத்தை சுற்றி சுற்றி பார்த்தாள். கூடவே இது அரக்கர்களின் மாயையாக இருக்குமோ என்று சந்தேகமும் எழுந்தது. மரக்கிளையில் மகா பிரகாசமாக ஒரு உருவத்தை கண்டாள். உயிர் உடம்பில் இருக்க செய்வது மூச்சுக்காற்று. அத்தகைய உயிருக்கு ஆதாரமாக வாயுவின் புத்திரராக தான் இவர் இருக்க வேண்டும். ராவணனின் காவல்களை கடந்து இந்த அரக்கியர்களுக்கு நடுவில் அவர்களுக்கு கேட்காமல் பேசும் இவன் நிச்சயம் புத்திமானாக தான் இருக்க வேண்டும். ராமபிரான் தன்னை அழைத்து போக வரப்போகின்றார் என்பதை தெரிவிக்க வந்த தூதனோ தெரியவில்லையே. ஆனால் இது பொய்யாக இருக்கக்கூடாது என்று அனைத்து தேவர்களையும் மனதார வேண்டினாள். பிறகு குரல் வந்த திசையை நோக்கி அண்ணாந்து பார்த்தாள். மஞ்சள் நிற தேகத்துடன் வெள்ளை பட்டாடை உடுத்தி
பிரகாசமான முகத்துடன் தகதகவென்று ஜொலித்து கொண்டிருந்தார் அனுமன். வானரங்கள் இவ்வளவு தேஜஸுடன் இருக்குமா? இது மாயையோ என்ற சந்தேகம் எழுந்தது சீதைக்கு. அனுமன் கொஞ்சமும் தாமதியாமல் ஸ்ரீராம் ராம் என்றவாறு மரத்திலிருந்து குதித்து அன்னையை வணங்கினார். தாங்கள் தானே என் பிரபு ராமச்சந்திரனின் பெரிய பத்தினி. தாங்கள் தானே ஸ்ரீராமனை பின்தொடர்ந்து கானகம் வந்தது. தாயே, வனத்தில் வாழும் தபஸ்வினிகளைப் போல இருக்கின்றீர்களே என்று அனுமான் சொன்னதும் ஆனந்த பரவசம் அடைந்தாள் சீதை. தனக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று மகிழ்ச்சி கொண்டாள். அனுமனின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட வைதேகி, நான் தான் ஜனகரின் புத்திரி, தசரதரின் மருமகள், கோசல நாட்டு ராஜகுமாரன் ஸ்ரீராமரின் தர்ம பத்தினி. அவரது சிறிய தாயாரான கைகையின் வரத்தால் நாட்டை துறந்து வனவாசம் மேற்கொண்டோம். அச்சமயத்தில் தான் ராவணன் வஞ்சகமாக எங்களை ஏமாற்றி என்னை இங்கு சிறை வைத்திருக்கின்றான். அவன் எனக்கு கொடுத்த கெடுமுடிய இன்றும் சில நாட்களே இருக்கின்றன. அதற்குள் ஸ்ரீராமனை ரட்சிக்க வேண்டும், இல்லை என்றால் நான் உயிர் நீப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லும் போதே கண்ணீர் அவள் கண்களை நிறைத்தது. அன்னையே வருத்தப்பட வேண்டாம். ஸ்ரீராமர் தான் சௌக்கியமாக இருக்கும் செய்தியை தங்களிடம் தெரிவிக்க சொன்னார். லக்ஷ்மணர் தனது நமஸ்காரங்களையும் தெரிவிக்க சொன்னார் என்று சொல்லியபடி சீதையின் அருகில் வந்தார். அதுவரை சந்தோஷமாக இருந்த சீதை திடீரென்று, ராவணா, இவ்வூரு எடுத்து வந்து என்னை ஏமாற்றுகின்றானோ? ஏற்கனவே தண்டகாரண்யத்தில் சன்னியாசி வேடத்தில் வந்து என்னை ஏமாற்றி வந்தானே. என்னுடைய இந்த நிலையை பார்த்ததும் மேலும் துன்புறுத்த எப்படிதான் மனம் வருகின்றதோ என்று எண்ணியவாறு சற்றென்று திரும்பி மரத்தடிக்கு சென்றாள். ஆனால் தூதனை பார்க்கும்போது என் மனதில் சந்தோஷ அலை அல்லவா அடிக்கின்றது. இவன் நிச்சயம் ராவணனாக இருக்க முடியாது என்று குழம்பியபடி இருந்தாள். அன்னையின் சந்தேகத்தை உணர்ந்த அனுமன் கூப்பிய கரங்களுடன் நின்ற இடத்திலேயே நின்றபடி, அன்னையே, தாங்கள் என்னை நம்ப வேண்டும். ஸ்ரீராமரின் அனுகிரகத்துடன் சமுத்திரத்தை கடந்து ராவணன் சிரசில் அடி எடுத்து வைப்பதையே போல இந்த மண்ணை மிதித்திருக்கின்றேன். இனி நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. தாங்கள் சந்தேகிப்பது போல நான் ராவணன் அல்ல. தாங்கள் இருக்கும் நிலையில் யாரை நம்புவது என்று குழப்பம் ஏற்பது இயற்கைதான். என்னை நம்புங்கள் என்று வணங்கினார். சந்தேகம் சிறிது குறைந்தாலும் திரும்பவும் அனுமனிடம், என் நாதனுக்கு உனக்கும் எப்படி பரிச்சயம் ஏற்பட்டது? அவரின் அந்த அடையாளங்களை கூறினால் என் மனம் மேலும் தெளிவு பெறும் என்றால் கலங்கிய மனத்தோடு. அன்னியே, தங்கள் சந்தேகத்தை போக்க வேண்டியது என் கடமை. ஸ்ரீராமன் தங்களை தேடி வரும் வழியில் சுக்ரீவனை சந்தித்தார். நான் சுக்ரீவனின் மந்திரி. தங்களை ராவணன் அபகரித்து செல்கையில் தாங்கள் எறிந்த ஆபரணங்களை மூட்டையாக கட்டி நான் தான் சுக்ரீவனிடம் கொடுத்திருந்தேன். அதை சுக்ரீவன் ராமரிடம் காட்டிய போது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதை பார்த்து கண்ணீர் வடித்தார். பிறகு ராமர் சுக்ரீவனுக்கு அவருடைய அண்ணனான வாலியை வதம் செய்து ராஜ்ய மகுடம் சூட்டுவதாகவும், அதற்கு பதில் சீதையை தேடுவதற்கு சுக்ரீவன் உதவுவதாகவும் பரஸ்பர உதவி செய்து கொள்வதாக பிரதிஞ்ஞை எடுத்துக்கொண்டனர். அதை பொருட்டே தென் திசை நோக்கி அங்கதன் தலைமையில் வந்தோம். தொடர வழி தெரியாமல் சோகத்துடன் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். சீதையை கண்டுபிடிக்காமல் திரும்பி போய் சுக்ரீவன் கையால் உயிர் இழப்பதை விட வடக்கிருந்து உயிர் விடுவது மேல் என்று தற்பைய பரப்பி அதன் மேல் உட்கார்ந்தபடி உயிர் விட தீர்மானித்ததன வானரங்கள். அப்பொழுது அங்கதன் இதுவரை நடந்த சம்பவங்களை அனைத்து வானரங்களுடன் பரிமாறிக்கொண்டிருந்தான். சீதையை தூக்கி சென்றது ஜடாயு. ராமனுடன் சீதையை காப்பாற்றுவதற்காக போரிட்டு மடிந்தது என்பதை பற்றியெல்லாம் பிரலாபித்து கொண்டிருந்தான். ஜடாயு சம்பந்தமான பேச்சை கேட்டவுடன் அப்பொழுது அங்கு வந்த கழுகுகளின் அரசன் சம்பாதி அங்கு வந்து தன் தம்பி ஜடாயுவின் மரணத்திற்கு வருத்தம் தெரிவித்ததோடு அதற்கான சடங்குகளை செய்து பிறகு நாங்கள் ராம காரியத்தின் பொருட்டு வந்திருப்பதாக அறிந்து எங்களுக்கு உதவ முன் வந்தது. தனது தூர திருஷ்டியால் தாங்கள் இலங்கையில் இருப்பதாக எங்களுக்கு சொன்னது. தங்களை காணாமல் திரும்பி செல்வதை விட உயிரை விடுவது மேல் என்ற முடிவுக்கு வந்திருந்த எங்களுக்கு சம்பாதி சொன்னது
அழுத்தமாய் காதில் விழுந்தது. உடனே என்னை புறப்படச் சொன்னார்கள். ஸ்ரீராமரின் கருணையால் பல தடைகளை தாண்டி இப்பொழுது உங்கள் முன் நிற்கின்றேன். மேலும் ஸ்ரீராமரை பற்றிய இனிமையான வார்த்தைகளை கூறி சீதையை சந்தோஷப்படுத்த நினைத்தார் அனுமான். தேவி, ஸ்ரீராமனின் அழகை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவரது முகத்தின் பிரகாசம் சூரியனை விட கூடுதல். செந்தாமரை இதழ்களை ஒத்த வசீகரிக்கும் விழிகள், நீண்ட புஜங்கள், உடல் ஷியாமள வண்ணம், கம்பீர குரல், சாமதான பேத தண்டத்தை அறிந்தவர், சகல ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில் சந்திரனுக்கு நிகரானவர், சகல ராஜாக்களுக்கும் மன்னராக இருப்பதில் குபேரனைப் போலவும், புகழிலும் பராக்கிரமத்திலும் ஸ்ரீமன் நாராயணனைப் போலவும், அறிவில் பிரகஸ்பதியைப் போலவும், அழகில் மன்மதனைப் போலவும், சத்தியமாயும் மதுரமாயும் பேசுகின்றவர், இடமறிந்து எதிரிகளின் நாசம் செய்பவர், பொறுமையில் பூமாதேவிக்கு நிகரானவர், பெரியவர்கள் மதிப்பவர், சாஸ்திர சம்பிரதங்களை நன்கறிந்தவர், உத்தம மனிதர்க்குரிய அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர், தர்ம நெறி தெரிந்தவர், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாயிருப்பவர். தாயே, நான் மிகவும் பாக்கியசாலி. ஸ்ரீராமனால் தூதுவனாக அனுப்பப்பட்ட நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவருடைய தூதுவன் என்பதற்கு அத்தாட்சியாக அவர் கொடுத்து அனுப்பியிருக்கும் அவர் நாமம் பதித்த கணையாழியை பாருங்கள். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டே அவர் இதை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். பவ்யமுடன் அனுமன் கொடுத்த மோதிரத்தை கையில் வாங்கினாள் சீதை. ராமனின் விரல்களில் அம்மோதிரம் விளங்கியதை எண்ணி எண்ணி அவரையே நேரில் பார்ப்பது போல் மகிழ்ந்தாள். இவன் உண்மையான ராமதூதனே என்று மகிழ்ந்தாள். கணையாழி தொடர்பான பேச்சுக்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் அவள் மனதில் நிழலாடின. அனுமனே, உன்னை தவறாக நினைத்ததற்கு முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனெனில் என் நிலைமை அப்படி இருக்கின்றது. அது இருக்கட்டும். என் கணவர் சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீராமர் எப்படி இருக்கின்றார்? சதா என்னை எப்படி மீட்டு செல்வது என்ற ஆலோசனையிலேயே இருக்கின்றாரா? லக்ஷ்மணன் சொல் கேளாமல் அவரை மதியாமல் இருந்ததாக நினைத்து லக்ஷ்மணன் என்மேல் கோபமாக தானே இருக்கின்றார் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள் சீதை. அவளுக்கு ஆறுதலாக, அம்மா, தங்கள் இல்லாமல் மிகவும் வேதனையுடனே இருக்கின்றார் எம்பிரான். அழகான கனி வகைகளை பார்த்தாலோ, மனம் மிக்க பூக்களை பார்த்தாலோ சீதை சீதை என்று பெருமூச்சு விடுகின்றார். எப்பொழுதும் உங்கள் நினைவுடன் தான் இருக்கின்றார். அன்னையே, அவர் வந்துதான் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில்லை. இப்பொழுதே என் முதுகள் ஏறி கொள்ளுங்கள், அடுத்த நொடி நாம் அங்கு இருப்போம் என்று சீதையின் முன் பணிந்து நின்றார். ஸ்ரீராமர் தன் நினைவாகவே இருக்கின்றார் என்பதை கேட்டு மகிழ்ந்தாலும் இந்நிலைக்கு அவரை ஆளாக்கி விட்டோமே என்று வேதனையும் அடைந்தாள் தேவகி. அதே சமயம், இச்சிறிய உருவில் என்னை எப்படி உன்னால் தாங்கி செல்ல முடியும் என்று அன்னை வினவவும், தன் சக்தியை அன்னைக்கு உணர்த்தும் பொருட்டு விஸ்வரூபம் எடுத்தார். தன் முன் வியாபித்து நிற்கும் அதி தேஜஸ்வியான அனுமனை பார்த்ததும் பிரமித்து போனாள் சீதை. அனுமனே, நீ பராக்கிரமசாலி என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தால் இக்கடலை கடந்திருப்பாய். ராவணனை கண்டு பயப்படாத உன் தைரியம் யாருக்கு வரும்? உன்மேல் நம்பிக்கை இல்லாமல ராமர் உன்னை இங்கு அனுப்பியிருப்பார். உன்னுடன் வருவது பெரிய காரியம் அல்ல. ஆனால் ராமரை பற்றி என்ன நினைப்பான்? ராவணனுக்கு பயந்து உன்னை அனுப்பியதாக அல்லவா அவன் நினைத்து கொள்வான். அவர் வீரத்துக்கு களங்கம் கற்பிக்கும் இந்த செயலை ஒருபோதும் செய்ய வேண்டாம். நீ திரும்ப சென்று என் நிலையை எடுத்து சொன்னால் அது போதும். என்னை மீட்க சீக்கிரமே படை திரட்டி வருவார். தன்னுடைய பானத்தால் ராவணனை அழித்து என்னை மீட்டு செல்வதே அவருக்கு கௌரவம். ராவணன் கொடுத்த கெடுமுடிய இன்னும் 2 மாதம் தானே இருக்கின்றது. அதற்குள் என்னை காப்பாற்ற வேண்டும். இல்லையேல் என் உயிரை மாய்த்து கொள்வது உறுதி என்று சீதையின் வார்த்தைகளை கேட்டதும், அன்னையே, தாங்கள் சொல்வது முற்றிலும் சரி. ராமருக்கு இது நாள் வரை தாங்கள் இருக்கும் இடம் தெரியாது. நான் இப்பொழுது சென்று கூறியவுடன்
வந்தவுடன் உடனே படை திரட்டி கொண்டு வந்து சேருவார், இது உறுதி. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னியுங்கள். நான் திரும்பி சென்று ராமரிடம் தங்களை சந்தித்த விவரத்தை கூறுகின்றேன். அதை கேட்டதும் அவருடைய துக்கம் பஞ்சாய் பறந்துவிடும் அப்படின்னு இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. 35th சாப்டர் வந்து அன்னை தந்த சூடாமணி. அதை நாளை பார்ப்போம். நம்ம வந்து மரத்தடியிலேருந்து ஸ்ரீ ராமா ராமா அப்படின்னு குரல் கேட்கறது வரைக்கும் சென்ற சாப்டர்ல பார்த்தோம். ராமராமான்னு என்னடா இந்த கனகத்துல குரல் கேட்குதேன்னு அந்த சின்சுபா மரத்தை வந்து சீதாதேவி வந்து சுத்தி சுத்தி பாக்குறாங்க, எங்கிட்ட இருந்து கேக்குது அந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேல இருந்துகிட்டே அவர் ராமரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து தசரதரோட அருமை புத்திரர் அவரு. அவ அவங்க அவங்க வந்து சீதாதேவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க காட்டுக்கு இந்த மாதிரி அவங்க சிற்றன்னையினால கொடுத்த வரத்தினால அவங்க தந்தையார் வந்து கொடுத்த வாக்கு நிறைவேறணும்னு புறப்பட்டு வந்தப்போ அவங்களுடைய மனைவி சீதாதேவியும் லக்ஷ்மணனும் கூட வந்ததை பற்றியும் வழியில் வந்து சீதாதேவியை ராவணன் கடத்தி சென்றதையும் லக்ஷ்மணன் என்ன அப்போ வந்து சீதையை அவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கதையும் வந்து சொல்கிறாரு மரத்தில் இருந்துக்கிட்டே. இதெல்லாம் தெரிஞ்சு யாரோ சொல்கிறாங்க, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி தேடி அங்கே எட்டி பார்க்குறாங்க. சிம்சுபா மரத்துலேருந்து இந்த குரல் வர்றது குரல் வரதை பார்த்தோன்னா அவர் வந்து பொன் நிறமாக இருக்கின்றார் ஹனுமான். வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காரு. வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தோன்னே நீங்கள் இவ்வளோ பேருக்கும் அரக்கைகள் காதுகள் எல்லாம் விழுகாமல் இவ்வளோ மெதுவாக பேச அவர் அப்படியே ஜொலிக்கிறார், பொன்னிறமாக தேஜஸோடு அப்படி ஒளி வீசுகிறாரு. அதை பார்த்தோன்னே இவர் நிச்சயமாக வந்து ராமருடைய தூதராக தான் இருக்கணும், ஒருவேளை வந்து மாயாவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அப்போ அவர் மரத்துலேருந்து கீழே குதிச்சு அன்னைக்கு வணக்கம் சொல்கிறாரு. அவங்கள மேலும் குழம்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வணக்கம் சொல்லிட்டு, நீங்கள் தானே ஜனக மகாராஜாவின் புத்திரி, நீங்கள் தானே தசரத மகாராஜாவின் மருமகள், நீங்கள் தானே ஸ்ரீ ராமச்சந்திரரின் மனைவி அப்படின்னு கைகளை வணங்கி அவங்கள சீதாதேவியை வணங்கி கேட்குறாரு. ஆமாம் நான் தான் அது, நீ யாரு, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து ஹனுமான் சொல்கிறாங்க, நான் ஸ்ரீ ராமச்சந்திர உங்களை ராவணன் கடத்திட்டு போனதுக்கு பிறகு வந்து ஜடாயு வந்து உங்களை கடத்திட்டு போனதை பற்றி ராமபிரான் கிட்ட விவரத்தை சொன்னிச்சு. ராவணன் உங்களை கடத்திட்டு போன விவரத்தை, அதோட உயிர் மாண்டு போயிருச்சு. அதை அப்புறம் வந்து எங்களை கிஷ்கிந்தை வந்தாங்க, தேடி வந்தப்போ அப்போ நண்பர்களானாங்க இவரோட யார் சுக்ரீவனோட. அப்புறம் அவருடைய அண்ணன் வாலியை வதம் செய்து நாட்டை அவங்களுக்கு திரும்பி கொடுத்தாங்க. அந்த அப்போ ராமபிரான் மனைவியான உங்களை வந்து காப்பாற்றுவதற்கு அவரும் வாக்கு கொடுத்திருக்காரு. சுக்ரீவனும் அவருடைய மந்திரி தான் நான். 4 புறங்களிலும் தேட வந்தப்ப என்ன வந்து தெற்கு நோக்கி அனுப்புனாங்க. நாங்கள்லாம் வந்தோம், நான் கடலை தாண்டி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு விவரங்களை சொல்கிறாரு. சொன்னோன்னா அவங்களுக்கு மனதில் சந்தோஷம் ஏற்படுது. இருந்தாலும் மறுபடியும் சந்தேகம் வருது. எங்கே ராவணன் முன்னாடி இவங்களை கடத்தும் போது
அம் அவன் வந்து ம் வேற கோலம் ஒரு நல்ல முனிவர் போல தான் தோற்றம் அளித்தான். அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு வானரம் போல வந்திருக்கானோ! அவன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு பயம் வருது. நீங்க குழம்ப வேண்டாம் தேவி அப்படின்னு சொல்லிட்டு, ம் ராமபிரானுடைய அழகு தோற்றங்களை வந்து அவர் எடுத்து சொல்றாரு. அம் அவருடைய மார்பகங்கள் விரிந்திருக்கும், தோள்கள் விரிந்திருக்கும், கண்கள் அழகாக இருக்கும். அவருடைய அழகை வந்து வந்து விவரித்து சொல்றாரு. எந்த நேரமும் சீதா, சீதான்னு உங்கள் நினைவாக இருக்காங்க. பூக்களை பார்த்தாலும் சரி, கனிகளை பார்த்தாலும் சரி, சீதா, சீதான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்கள் நினைவாகவே அவர் இருக்காரு. அப்படின்னோன அவங்க மனசுல வந்து சந்தோஷம் ஏற்படுது. அந்த பயம் போகுது. பயம் போனோன வந்து அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, "நீ யாரு? நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்த?" எல்லாம் சொல்லும்போது, அவங்க மறுபடியும் விவரத்த வந்து அவர் எடுத்து சொல்றாரு. அ இந்த மாரி ஜடாயு நாங்க எல்லாரும் அ சுக்ரீவன் வந்து உதவுவதாக சொன்னோனே, எல்லா பக்கமும் வானரங்கள 8 திசைகள்லயும் அனுப்புனாங்க. நாங்க அங்கதன் தலைமையில ம தெற்கு நோக்கி நாங்க வந்தோம். அப்ப வந்து ம கடல் தான் தெரிஞ்சுச்சு. இலங்கைய காணோம். அப்ப நாங்க எல்லாரும் தர்ப்பை புல்ல விரித்து வானரங்கள்லாம் வந்து அங்கே திரும்பி உங்கள பார்க்காம போனா, சுக்ரீவன் கையால மாண்டு போறத விட இங்கேயே உயிர் விட்டுடலான்னு தர்ப்பை புல்லை விரித்து அதுல எல்லாரும் உட்கார்ந்து உயிர் விட போனாங்க. அப்ப அங்க இருந்த ஜடாயுவின் அண்ணனான அ அம் அந்த பேர் மட்டும் எனக்கு மறந்து மறந்து போயிருது. அந்த ஜடாயுவின் அண்ணனான அம் ச சம்பாதி. கழுகுகளின் அரசனான சம்பாதி வந்து ஜடாயுவின் பேச்ச கேட்டோன் ஜடாயுவ பத்தி அங்கதன் சொல்லிட்டு இருந்தாரு. ஜடாயு வந்து காப்பாற்ற உங்கள வந்துச்சு. அம் அப்ப அந்த ம் அம் ஆனா ராவணன் அதோட இறக்கைகளை வெட்டி போட்டுட்டு உங்கள கடத்தி சென்றத வந்து அம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஜடாயு வந்து ராமபிரான் கிட்ட அந்த விஷயங்கள சொல்லி ராவணன் தான் கடத்திட்டு போனாங்கிற விஷயங்கள சொல்லிட்டு, ராமர் மடியிலே உயிர் விட்ட கதையெல்லாம் இந்த மாரிலாம் நடந்த விஷயங்கள அங்கதன் வந்து வானரங்கள் எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை கேட்ட சம்பாதி வந்து அது தன்னுடைய தம்பி தான் அது அப்படிங்கிற விவரங்களை சொன்னுச்சு. அப்ப அது எங்களுக்கு உதவ முன் வந்துச்சு. தம் அதுக்கு ரெக்கைகள் திரும்ப கிடைச்சுச்சு. அது பறந்து வந்து மலை உச்சியில இருந்து இலங்கை வந்து 100 யோஜனை தூரத்தில தான் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை வந்து சொன்னுச்சு. சம்பாதி பறவை. அ கழுகுகளின் அரசன். அதனால ஜ ஜாம்பவான் கரடி வந்து என்னை வந்து ம ம இந்த இலங்கைக்கு என்னை தாண்டி வந்து உங்கள தேட சொல்லி அவரோட அறிவுரையின் பேர்ல நான் இங்க வந்திருக்கிறேன். ஆமா. நீங்க நகைகளையெல்லாம் கழட்டி போட்டப்ப, அதையெல்லாம் நான் தான் சேகரித்து மூட்டையாக கட்டி வந்து எங்களுடைய தலைவனான அம் சுக்ரீவன்ட்ட கொடுத்தேன். ராமபிரான பார்த்த பிறகு ராமர் கிட்ட அந்த நகைகளை ஒப்படைத்தார் சுக்ரீவன். அதை பார்த்தோன்ன ராமபிரான் கண்ணீர் விட்டார். அதிலிருந்து அவர் அணிந்திருந்த மோதிரத்த ஸ்ரீராமன் நாமம் பதித்த மோதிரத்த வந்து அடையாளத்துக்காக குடுத்துருக்காரு. "இந்த பாருங்க" அப்படின்னு குடுக்குறாங்க. அத பார்த்தோன்னே ராம ஹனுமான் மேல முழு நம்பிக்கை வருது. ஸ்ரீமன் நாராயணன் மனைவியான மகாலட்சுமியாகிய ஜானகி தேவிக்கு.
முழு நம்பிக்கை வருது. என்னுடைய கணவர் நலமாக இருக்கிறாரா? லக்ஷ்மணன் அவருடைய வார்த்தைகளை நான் மதிக்காமல், அவர் பேச்ச மீறி நான் நடந்ததுக்கே மேல கோபமாக இருக்கிறாரா லக்ஷ்மணன்? அப்படிலாம் கேட்குறாங்க. ஸ்ரீமன் இவங்க ராமர் வந்து உங்கள் ஞாபகமாவே தான் இருக்கிறாங்க அப்படின்னு. லக்ஷ்மணன் கோபமாலாம் இல்ல. ஒரு அன்னைய எப்படி பார்த்து கோபப்பட முடியும்? உங்களை ஒரு அன்னையாக நினைத்து அவங்களும் சேர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அனுமான், நீங்க என் தோள்ல ஏறிக்கங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் ராமபிரான்ட்ட சேர்த்துறேன் அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோன்னு இருக்க, எப்படி என்ன தோல்ல தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னோன்னா, அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு. உன்னுடைய பராக்கிரமத்தை எனக்கு தெரியுது. ஆனாலும் ராவணன் நினச்சிக்குவான், எங்க நான் அவனுக்கு பயந்துக்கிட்டு, ராமபிரான் வந்து பயந்துக்கிட்டு ஆள் அனுப்பி தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்குவான். நம்ம அவர் வந்து போரிட்டு என்னை மீட்டு கொண்டு போனாதான் அவருக்கு பெருமை, எனக்கும் பெருமை. இன்னும் 2 மாத காலம்தான் இருக்கு. நீ அவர்கிட்ட போய் சொல்லு, அவரை வந்து என்னை மீட்டு கொண்டு போக சொல்லு. இல்லைன்னா இந்த 2 மாச காலம் முடிய போகும்போது நான் உயிர் விட்டுருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சீதாதேவி சொல்றாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு இவங்க சூடாமணியை வந்து இவங்க கொடுத்து அனுப்புறாங்க ராமபிரானுக்கு. தன்னை பார்த்தது உண்மை அப்படிங்கிறத சொல்றதுக்காக அனுப்புறாங்க. அதை வந்து நாளை பார்ப்போம். இப்போ இன்று பூரா சாப்டர்லையும் ஸ்ரீராமரின் நாமத்துக்கு என்ன மகிமை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நல்லா தெரிந்துக்கிட்டோம். ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படிங்கிற மந்திரத்தை, ஒரு மந்திரம் ஸ்ரீராமா ஸ்ரீராமா, அதை வந்து நம்ம 108 முறை சொல்லிடுவோம். அந்த மந்திரத்தை தான் ஹனுமான் சொல்லி சீதையின் நம்பிக்கையை பெற்றார். அந்த மந்திரத்தை சொல்லிதான் இவ்வளவு தூரம் கடந்து வந்தார். அந்த மந்திரத்தை சொல்லிதான் அவர் இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து வந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றார். அனைத்துக்கும் அந்த மந்திரம் தெளிவை ஏற்படுத்துது அவருக்கு. அவர் குழம்பி போயிருக்க நேரங்கள்ல அந்த மாதிரி நமக்கும் இருக்க குழப்பங்களை நீக்கி நமக்கு தைரியத்தை கொடுத்து நமக்கு சரியான முடிவுகளை எடுக்கவும், நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறவும், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறவும் இந்த ஸ்ரீராமா ஸ்ரீராமாங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி கிளாஸை நிறைவு செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான் அவர்களை மனதாழ நினைத்து வருடி கொள்ளுங்கள். சொல்ல ஆரம்பிப்போம். ஸ்ரீராமா 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 ஸ்ரீராமா
ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ராமா ஸ்ரீராமா ராமா. அவரை பற்றி சிந்திக்கவும் அவருடைய நினைப்பு, அவரை சிந்திக்கும் போது நமக்கு ஏற்படும் தெளிவும் நிம்மதியும் சந்தோஷமும் அனைவருக்கும் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. அவருக்கு நன்றி சொல்லிக்கங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி குருஜி. நன்றிமா. நன்றி குருஜி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி குருஜி. நன்றி அம்மா. ரொம்ப நன்றி குருஜி. மிக்க நன்றி அம்மா. தேங்க்யூ சோ மச். வெல்கம். பாய். பாய். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.